உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வரும் ஜனாதிபதி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தருவதாக உறுதி கூறி இருப்பதால் ஆட்சி கலைப்பு என்கிற பயத்திலிருந்து தப்பி நிம்மதி பெருமூச்சு விடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சில தினங்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொண்டார். இதையடுத்து தமிழக அரசியலில் பெரும் திருப்புமுனை ஏற்படும் என்று பலராலும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் எந்த திருப்புமுனையும் ஓபிஎஸ் பிரதமர் மோடி சந்திப்பினால் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தருவதாக உறுதி கூறியிருப்பதால் தமிழகத்தில் ஆட்சி கலைப்பு என்கிற பயத்திலிருந்து தப்பி நிம்மதி பெருமூச்சு விடுவதாக டெல்லியிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் சந்திப்பினால் தமிழகத்திற்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும் என்று தமிழக அமைச்சர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவையெல்லாம் பின்தள்ளிதான் இருக்கின்றன. உண்மையான காரணம் வரும் ஜனாதிபதி தேர்தல்தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் நிறுத்தும் ஜனாதிபதி வேட்பாளரை ஜெயிக்க வைப்பதற்கான ஓட்டுக்கள் போதுமானதாக இல்லை. அதிமுக அணியினர் ஆதரித்தால் அவர்கள் வெற்றி உறுதியாகிவிடும் என்பதால் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார்கள் தமிழக அரசுக்கு. இதனால் பயந்து போன எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான நிலைப்பாடும் யோசிக்காமல் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தனது எம்எல்ஏக்களை உத்தரவிடுவதாக கூறி நரேந்திர மோடியிடம் நல்ல பெயர் எடுத்துள்ளார். இதனால் தமிழக அரசு கலைக்கப்படும் என்கிற பயம் நீங்கி இருக்கிறது. அவரும் நமது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். இவர்கள் பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று பிரதமரிடம் கோரிக்கை வைத்தார் என்கிறார்கள் தமிழக அமைச்சர்கள். ஆனால் உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் தான் இதற்கு முக்கிய காரணம் என்று கூறுகிறது டெல்லியிலிருந்து கிடைக்கும் தகவல்கள். ஜனாதிபதி தேர்தலில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பாஜக வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் என்று சத்தியம் செய்யாத குறையாக நமது பிரதமர் மோடியிடம் உறுதி கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் ஜனாதிபதி தேர்தலில் பாஜக நிறுத்தும் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே பாஜக வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. அதனால் பிரதமர் மோடியும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறார். நமது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் ஆட்சி கலைப்பு என்கிற பயத்திலிருந்து நீங்கி இருக்கிறார். தொடர்ந்து என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில தினங்களில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. அப்போது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.